ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராய்மா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் 2 த்ரெட்டாக போட்டு எடுத்திருக்கேன். அதில் எப்படி முடிச்சு போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு முன்னாடி கொடுத்துருக்கேன் வீடியோஸில். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு செகண்ட் லூப் எடுத்து அதுக்குள்ளே ஊசியை விட்டு ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சோன்னா லாக் விழுந்துடும். மறுபடியும் போடுறேன் பாருங்கள். புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லூப் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த லூப்பை பிடிச்சி இழுக்கணும். எண்டு நாட்டு விழுந்துடும். ஸ்டிச்சஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எண்டு நாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நார்மல் மிஷின் த்ரெட்டில் பார்க்கலாம். சேம் அதே தான். அதில் 2 நூலாக வரும். எண்டு நாட்டு போடும்போது 4 நூலாக பிடிக்கணும். இதில் சிங்கிள் நூல். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் இன்னொரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் அதை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த லூப் அதில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா 2 நாட்டு விழுந்துடும். ஒவ்வொரு வாட்டி ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் பிரிச்சுட்டோன்னா அவங்களுக்கு ஹோல்ஸ் விழுகும். அதை எப்படி சரி பண்ணுவோன்னா, நம்ம கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பென்சில் லெட்டு ஏதாவது ஒன்று பின்னாடி திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தேய்க்கிற மாதிரி இழுத்திங்கன்னா ஹோல்ஸ் எல்லாம் போயிடும். இந்த இப்போ பாருங்களேன் பண்ணுறேன். இது எண்டு நாட் சரியாக விழுகாமையே இழுத்துட்டேன். ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. பென்சில் வச்சு பின்னாடி திருப்பி தேய்ச்சா போயிடும், அவ்வளோதான். மறுபடியும் போடுறேன் பாருங்கள். கீழே குத்தி ஊசியை குத்தி கீழே இருக்கணும்ல பிடிச்சி இழுத்தோம். நம்மளை பார்த்த மாதிரி நீட்டில் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு நோக்கி கொண்டு போனால் ஸ்டிச்சஸ் விழுந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் செகண்ட் லூப்லேருந்து ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கணும். நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்களும் இதேமாதிரி போட்டு பாருங்கள். ஜரி, சில்க் த்ரெட், நார்மல் த்ரெட்லலாம் எப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த நைலான் த்ரெட், இந்த த்ரெட்டில் அந்த மாதிரி முடிச்சு போட்டோன்னா நிற்காது. ப்ளவுஸ் போடும்போது நிறையா கஸ்டமர் இந்த மாதிரி நைலான் த்ரெட்டில் பாலிஸ்டர் த்ரெட்டில் தான் போட்டு தர சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு சுகர் பீட்ஸை விட்டுட்டு நார்மலாக 2-3 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் முடிச்சு போட்டோன்னா பீட்ஸ் நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம மிஷின் த்ரெட்லேயே பீட் ஒர்க் பண்ணலாம். ஒரு சில கஸ்டமர் இந்த மாதிரி நைலான் த்ரெட்டில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி முடிச்சு போடணும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிஷின் த்ரெட்டில் போடுற மாதிரி முடிச்சு போட்டோன்னா அது கீழே நிற்காது. ஒரு பீடை உள்ளே கொடுத்து போட்டோன்னா தான் நிற்கும். இந்த மாதிரி முடிச்சு விடுவோம் பாருங்கள். ஃப்ரேமுக்கு அடியில் நம்ம கையை எப்படி கொண்டு போய் ரொட்டேட் பண்ணணுன்றது நெட் கிளாத்தில் அட்டாச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரியணுன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரீ கிளாஸ் தான். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நெட் கிளாத்னால நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். கீழே கை இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வாட்டி குத்துறப்பையும் கீழே இருக்க கையால் த்ரெட்டை போய் அதில் போய் நல்லா பிடிச்சி இழுக்கிற மாதிரி வைக்கணும்.
அந்த நீடிலில் த்ரெட்டு நல்லா மாற்றமே வச்சுட்டாலே மேலே வந்துடும். புரிஞ்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பயும் போல் எண்டு நாட்டு போட்டு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. இப்படி தான் கை கீழே மூவ் பண்ணணும். மேலே இந்த மாதிரி நீட்டில் ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி போட்டு நீங்களும் பழகுங்க. தேங்க்யூ.